அனைவருக்கும் வணக்கம். காம்படிட்டிவ் எக்ஸாமில் நம்பர் சீரீஸ் பேஸ் பண்ண கொஷின்ஸ் கேட்பாங்க. ஆல்ரெடி நம்ம கிளாஸில் பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராங் நம்பர் சீரீஸ். அதுவும் நம்பர் சீரீஸ் கீழே வரக்கூடியது தான். கொடுத்துருக்கிறதுல எது தவறான எண் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு சீரீஸ் கொடுத்துட்டு இதில் தவறான எண் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இது நீங்கள் எந்த எக்ஸாம் எடுத்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், நீங்கள் எந்த எக்ஸாம் எடுத்தாலும் சரி, ஸோ எல்லாத்துலேயுமே இந்த கொஷின்ஸ் பேஸ் பண்ணி கேட்பாங்க. இதுக்கு நமக்கு தெரிய வேண்டியது அந்த கொஷினை நான் எப்படி அப்ரோச் பண்ணணும், அது நமக்கு ரொம்ப கிளியராக தெரியணும். ஓகேங்களா? ஸோ அந்த அப்ரோச் தெரிஞ்சுட்டு நீங்கள் ஜஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் நீங்கள் என்ன எக்ஸாம் படித்தாலும் அதோட ப்ரீவியஸ் இயரை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக நம்மளால் ஃபுல் மார்க் எடுக்க முடியும். ஏன்னா இது நமக்கு தெரிஞ்சு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணக்கூடியதாக தான் இருக்கும். ரொம்ப அப்படியே எக்ஸ்ட்ராடினரியாக தான் இருக்காது. ஒரு 5 கொஷின் கேட்குறான்னா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஏதோ ஒன்று தான் ரொம்ப டஃப்பாக இருக்கும். ரிமைனிங் 4 அப்படின்றது இந்த கொஷினை நம்ம இப்படி தான் அப்ரோச் பண்ணணுமா, நமக்கு இந்த கான்செப்ட் தெரிஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணிடலாம் முன்னாடியே. ஸோ அந்த அளவுக்கு தான் இருக்கும். இன்றைக்கி நான் கிளாஸில் என்ன மாதிரிலாம் சம் வந்தால் எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்றத சொல்ல போகிறேன். ஓகேங்களா? கிளாஸ்க்குள்ளே போயிடலாம்ப்பா. நம்ம டெலகிராம் குரூப்பில் நான் கிளாஸில் என்ன நடத்துகிறனோ அந்த மெட்டீரியலை நான் சாஃப்ட் காப்பியாக போஸ்ட் பண்ணுறேன். அதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இப்போ இந்த டாபிக் படிச்சுட்டு இருக்கீங்க, இல்லை வேறு ஏதோ ஒரு டாபிக் படிக்கிறீங்க, உங்களுக்கு டவுட் வருது அப்படின்னா தாராளமாக நம்ம டெலகிராம் குரூப்பில் அனுப்புங்க. இந்த டெலகிராம் குரூப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஆட் பண்ணுறேன். ஸோ அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு இது ஃபுல்லாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு தோணுச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காக ஷேர் பண்ணுங்கப்பா. அதே மாதிரி இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அது எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். நான் அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ்லாம் பண்ணுறதுக்கு இது எனக்கு கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும். ஓகே, கிளாஸ்க்குள்ளே போயிடலாம்ப்பா. இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்களேன். 7, 10, 15, 22, 31, 42 ஏதோ சம்திங் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? எது தவறான எண் எது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது ஏதோ ஒரு சீக்வன்ஸில் இருக்கும்ப்பா. ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாத்துக்கும் +5 ஆட் ஆகிருக்கலாம், இல்லை +6 ஏதோ சம்திங் வாட் எவர் நம்பரால் ஆட் பண்ணியிருக்கலாம், மைனஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை ஏதாவது பெருக்கல்ல இருக்கலாம், இல்லை ஏதாவது வகுத்தல் இருக்கலாம். அது நமக்கு தெரியாது. ஓகேங்களா? அப்போது நம்ம என்ன சீக்வன்ஸில் அவர் இருக்காரு நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்துடுவார். அப்போ ஃபஸ்ட்டு அவர் என்ன மாதிரி சீக்வன்ஸில் இருக்காருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் சொல்கிறேன் பாருங்கள். அதாவது கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுதா இல்லை டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆகுதான்னு பாருங்கள். இப்போ 10, 15 ஏதோ கொஞ்சம் கிராஜுவல், 15, 22, இப்போ 15 இருந்து உடனே 30க்குன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ×2ன்ற மாதிரி இருக்கும் இல்லையா? அப்போது கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் எப்போதுமே ப்ளஸ்ஸு மைனஸ் இந்த மாதிரி இருக்கான்னு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிராஸ்டிக்காக இப்போ டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இப்போ 2 இருக்குது, அதை 10ஆல் மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 20ன்னு கிடைக்கும். அகைன் இதை 10ஆல் மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 200ன்னு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது ஏதோ பெருக்கல்ல இருக்குது அப்படின்னு நம்ம கெஸ் பண்ண முடியும். இப்போ அதுவே இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சீரீஸ் 200, 20, 2ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஏதோ ஒரு நம்பரால் இது வகுத்துருக்காங்க, அது எந்த நம்பர்னு எனக்கு தெரியாது அப்படி, ஏன்னா இது கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த கான்செப்ட்குள்ளே நம்ம வந்துடணும். இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயரு, க்யூபு. ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சிலாம் படிக்கிறீங்க அப்படின்னா ஸோ அட்லீஸ்ட் ஒரு 50 ஸ்கொயர் படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியம். இதை படிக்கிறது கூட காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுவே கிட்டத்தட்ட ஒரு ஷார்ட்கட் மாதிரி தான். நம்ம டைமை சேவ் பண்ணுறது தானே ஷார்ட்கட்டு. இந்த இடத்துல நீங்கள் மெமரி பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ அதுவும் ஒரு ஷார்ட்கட் மாதிரி தான். அப்போ மெமரி பண்ண வேண்டியது அவசியம். ஒரே நாளில் நம்மளால் பண்ண முடியாது, யாராலுமே பண்ண முடியாதுப்பா. அதே மாதிரி படிக்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நான் ஒரு 10லேருந்து ஒரு 30 ஸ்கொயர் படிச்சிருக்கேன் அப்படின்னா திரும்ப நாளைக்கு அதுக்கு மறுநாள் கேட்டாலே நமக்கு பாதி மறந்து போயிடும். ஸோ மறக்கிறதும் யூஷுவல் தான். அதாவது நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்ப நம்ம ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். யார் அந்த திரும்ப ரிவைஸ் பண்ணுறாங்களோ ஸோ அவங்களுக்கு தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம இன்றைக்கி படிச்சுட்டு அதோட எக்ஸாம் நம்ம நாளைக்கு போகிறோன்னா இன்றைக்கி உட்காந்து படித்தோம் அப்படின்னா கஷ்டமாக தான் இருக்கும். டெய்லி படிங்க. இந்த ஸ்கொயரு, க்யூப் அப்படின்றதெல்லாம் டெய்லி படிங்க, உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகிடும். இப்போ வந்துடும் கொஷின்குள்ளே வந்துடலாம். இது எப்படிப்பா கொடுத்துருக்கான்? 7, 10, 15 ஏதோ சம்திங். நான் என்ன சொல்லியிருக்கேன்? இது கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிருக்குப்பா அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ அந்த மாதிரி கேசஸ்லாம் என்ன பார்க்க சொல்லியிருக்கேன்? டிஃப்ரென்ஸ் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? இது எல்லாமே ஏறுமுகமாக தான் இருக்குது. இதில் பாருங்களேன், +3 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கரெக்டாப்பா? இதில் எவ்வளோப்பா? ஸோ +5. ஸோ 15, 22க்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? +7. 7 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், 8 + 1 9 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே எவ்வளோ போகிறாரு? ஸோ 2ல் 1 போனால் 1, 4ல் 3 போனால் 1, 11 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கே தெரியுது 3, 5, 7, 9, 11. ஸோ இப்போ ஆப்வியஸாக இங்கே என்ன வரும்? 13 இன்க்ரீஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே 15 நம்ம கெஸ் பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 நம்பர் கண்டுபிடிச்சாலே போதும். ரிமைனிங் எல்லாம் நம்ம கெஸ்ஸிங்குள்ளே தான் இருக்கும். வேணும் செக் பண்ணி பாருங்களேன். 55ல் 42 போனால் எவ்வளோ போகிறோம்? 5ல் 2 போனால் 3, 5ல் 4 போனால் 1 கரெக்டு. அப்படியே இங்கே பாருங்களேன், 9ல் 5 போனால் நமக்கு எவ்வளோ வருது? இந்த இடத்துல 4, 6ல் 5 போனால் 1. ஆனால் நமக்கு சரியாக எப்படி இருந்திருக்கணும்? 55 + 15 அப்படின்றது 70ன்னு இருந்திருக்கணும். ஆனால் அவன் என்ன கொடுத்துருக்கான்? 69. அப்போ இவர் தவறான எண் யாருப்பா?
69 தான் தவறான எண். நம்ம கொஷினில் என்ன கேட்குறோம் அப்படின்னா தவறான எண்ணை கண்டறிக அப்படின்னு தான் கொஷின். அப்போ இது என்னை பொறுத்த வரைக்கும் தவறான எண் 69. ஸோ இதுக்கான ஆன்சர் அப்படின்றது ஆப்ஷன் சி மிக சரியான ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன். இப்போ இந்த கொஷின் பாருங்களேன். இப்போ இந்த கொஷினை வந்து இப்படி கொடுத்துட்டான்ப்பா. ஓகேங்களா, நமக்கு இது என்ன மாதிரி சீக்வன்ஸில் இருக்காருன்னு நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். எனக்கு பெருசாக எதுவும் தெரியாது, எனக்கு ஆனால் 3 ஸ்கொயரு 3 க்யூப்லாம் தெரியும் இல்லையா, பார்த்தோன்னே கண்டுபிடிக்க முடியுது தானே. இப்போ பாருங்களேன், எனக்கு எதுவுமே பெருசாக ஃபோக்கஸ் பண்ணவே தேவையில்லை, இதை பார்த்தாலே தெரியுதா. இது என்னப்பா 3 பவர் 1, இதை 3 ஸ்கொயர் பண்ணி வச்சுருக்காங்க. இது என்ன பண்ணியிருக்காங்க 3 க்யூப் பண்ணால் 27. சரி, இது எனக்கு எப்படி பார்த்தோன்னே தெரியும்? அட்லீஸ்ட் நம்ம ஸ்கொயர் க்யூப் ஒரு 10ஆவது படிச்சிருந்தா நம்மளால் பார்த்தோன்னே சொல்ல முடியும். அது கூட தெரியாது அப்படின்னா இதை பார்க்கறது கஷ்டமாக தான் இருக்கும். அடுத்து இங்கே பாருங்கள், இது 2, அடுத்து என்னப்பா 2 ஸ்கொயரு, அடுத்து என்னது 2 க்யூபு. ஸோ இப்போ அதே மாதிரி தானே இவரும் இருந்தாகணும். ஸோ இவங்கெல்லாம் ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா இவரும் அந்த பேட்டர்னுக்குள்ளே தானே வருவார். இது என்னப்பா, ஸோ 1 ஸ்கொயர்னாலும் 1 தான். அடுத்து 1 க்யூப் பண்ணாலும் நமக்கு என்ன தான் வரணும், 1 வரணும். ஆனால் எனக்கு என்ன வந்திருக்கு 4. அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் தவறானது யார் இந்த இடத்துல? ஸோ 2வது ஆப்ஷன் 4 அப்படின்றது வரக்கூடாது. ஏன்னா 1 தான் வரணும். ஏன்னா 1 ஸ்கொயர் 1 க்யூபு, 2 ஸ்கொயர் 2 க்யூப். ஸோ அந்த மாதிரி பேட்டர்னில் இருந்திருக்கணும். ஸோ ஆப்ஷன் பி மிக சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். இப்போ இந்த கொஷின் பாருங்களேன். ஸோ 16, 25, 49, 81, 121 இது பார்க்கும்போது தெரியுது அப்படியே பர்ஃபெக்ட் ஸ்கொயர். இது எவ்வளோப்பா? ஸோ 15 ஸ்கொயர். இது எவ்வளோப்பா? ஸோ 13 ஸ்கொயர். இது 11 ஸ்கொயர். இது 9 ஸ்கொயர். இது 7 ஸ்கொயர். இது 5 ஸ்கொயர். இது எவ்வளோ? 4 ஸ்கொயர். எல்லாமே ஸ்கொயர் கரெக்டாக தானே வருது. அப்போ இவங்களுக்குள்ளே வேறு ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்காங்க. என்னென்னு பாருங்கள். 5, 7, 9, 11, 13, 15 இதெல்லாம் யாருப்பா? ஸோ ஆட் நம்பர், ஒற்றைப்படை. 4 மட்டும் என்னது? ஈவன் நம்பர். அப்போ இது மட்டும், அதாவது ஒரு சீரீஸ் இருக்குன்னா அதில் தனித்துவமாக ஒன்று தப்பாக இருக்கணும், இல்லைனா தனித்துவமாக இருக்கணும், அதில் வேறுபட்டு தெரிகிறது, அதுதான் ராங் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, அப்போ 16 அப்படின்றது யாருப்பா? இரட்டைப்படை எண்களின் ஸ்கொயராக கொடுத்துருக்கான். அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் தவறான எண் அப்படின்றது பார்த்திங்கன்னா 16. ஆப்ஷன் டி மிக சரியான ஆன்சர். அப்போ இதில் எனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? நீங்கள் பர்ஃபெக்ட் ஸ்கொயரை மனப்பாடம் பண்ணியே தான் ஆகணும். ஒருவேளை உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தெரியாமல் இந்த கொஷினை பார்க்குறீங்கன்னா என்னடா நம்பர் கொடுத்துருக்கான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இதை பார்த்தோன்னே சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம், ஸோ இதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஒன். இப்போ இந்த கொஷின் பாருங்கள். இப்போ ஒரு சீரீஸ் பார்த்தோன்னே நான் என்ன சொல்லியிருக்கேன், இதெல்லாம் பார்த்தா ஒன்றும் பர்ஃபெக்ட் ஸ்கொயராகவும் தெரியல, க்யூபாகவும் தெரியல, இன்க்ரீஸ் பண்ண மாதிரி இருக்குது எல்லாமே. இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு மைனஸில் ஒரு வேல்யூ இருக்குது, அதுக்கப்புறம் பாசிட்டிவாக போயிட்டு 24, 61, 121. ஆனால் இதில் ஒரு விஷயம் பாருங்களேன், டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் வந்து வெறும் 5லேருந்து 10க்கு போகலை, 5லேருந்து 24, 24லேருந்து 61, 61லேருந்து 122, 121, அந்த மாதிரி ஏதோ டிராஸ்டிக்காக போகுது. இன்னும் ஒன்று, ஏதோ ஒரு சீக்வன்ஸ்லையாவது இன்க்ரீஸ் ஆகுதான்னு பாருங்களேன். இப்போ 5 அப்படின்னா ஸோ இந்த பக்கம் பாருங்களேன், ஏதோ கொஞ்சம் நம்பர் ஆட் ஆகிருக்கு. அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதை விட இன்னும் கொஞ்சம் நம்பர் ஆட் ஆகிருக்கு. அப்போ இது சீக்வன்ஸாக வர்றதுக்கும் வாய்ப்பு இல்லை. நீங்கள் எது வேணாலும் எடுத்து பாருங்கள். இங்கே பார்த்தா 60 இருக்குது, இங்கே பார்த்தா 100 சம்திங் இருக்குது, இந்த பக்கம் 100 சம்திங் இருக்குது. அந்த மாதிரி எல்லாமே வேறு மாதிரி இருக்குது. ஓகேங்களா, அப்போ வேறு ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ நம்ம போன இதில் பார்த்தோன்னே சொன்னோம் இல்லையா, பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இருக்காருன்னு சொல்லிட்டு. இது எப்படிப்பா? பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தானே, 11 ஸ்கொயர் தானே. ஓகேங்களா, இப்போ இருந்தாலும் ரிமைனிங்லாம் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. அதை போய் நம்ம செக் பண்ணுவோம். 2, 1, 3 இருக்கார். ஓகேங்களா, நீங்கள் ஒரு 10 க்யூப்குள்ளே படிச்சிருந்தீங்கனால இந்த நம்பரை பார்த்தோன்னே கெஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, 7 க்யூப் அப்படின்றது 343, 6 க்யூப் அப்படின்றது 216. வேறு என்னப்பா? ஸோ 8 க்யூப் அப்படின்றது 512. இதுக்கு முன்னாடி 5 க்யூப், ஸோ 5 க்யூப் இல்லை 4 க்யூப், ஆமாம் எல்லாமே தேவை தான். 4 க்யூப் அப்படின்றது 64, எல்லாமே தேவை தான், அப்படியே எழுதிக்கோங்க. அப்போது நமக்கு எல்லாத்துமே தேவை. 1 க்யூப் எவ்வளோ, 2 க்யூப் எவ்வளோ, 3 க்யூப் எவ்வளோ, 4 க்யூபு, 5 க்யூப், 7 க்யூப், அப்படி எல்லாமே நமக்கு தேவைப்பட தான் செய்யுது. சரி, இதுக்கு எனக்கு என்ன சம்மந்தம்? இங்கே பாருங்கள் 300 சம்திங்கில் இருக்கார், இங்கே 200 சம்திங்கில் இருக்கார், இங்கே 60 சம்திங்கில் இருக்கார். ஸோ இதே மாதிரி எல்லாமே வந்து ஏதோ நியர்பையில் இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ ஏன் அதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடாதுன்னு நம்ம செக் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் 7 க்யூப் அப்படின்னா 343, அதை விட ஏதோ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. 6 க்யூப், இது 7, அடுத்து 6, 6 க்யூப்னா என்னப்பா? 216. அதுக்கப்புறம் பாருங்கள் 5 க்யூப் எவ்வளோ போகிறோம்? ஸோ 125. ஓகேங்களா, ஆனால் இங்கே எனக்கு 121 வருது. அடுத்து 4 க்யூப் எவ்வளோ வரும்? ஸோ 64. அதுக்கப்புறம் பாருங்கள் 3 க்யூப் எவ்வளோ வரும்? 27. அதே மாதிரி 2 க்யூப் எவ்வளோ வரும்? 8 வரும். 1 க்யூப் எவ்வளோ வரும்? 1 வரும். ஆனால் இதில் இன்னொரு விஷயம் பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தா நம்மளால் கெஸ் பண்ணவே முடியாது. ஃபஸ்ட்டு 3 நம்பரை நீங்கள் வேணால் பாருங்களேன். இதை நம்ம 2 க்யூப்னு வச்சு கெஸ் பண்ணுவோமா, இல்லை 3 க்யூப் தான் கெஸ் பண்ணுவோமா? ஸோ எல்லா நம்பரையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். பண்ணும்போது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. இதில் 343, இங்கே 340, 216, 213. அப்போ இதுலேருந்து ஒரு 3 மைனஸ் பண்ண மாதிரி இருக்கா?
அப்போ அதே மாதிரி 125ல் 3 மைனஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோ வந்திருக்கணும்? ஸோ 122 வந்திருக்கணும். ஆனால் எனக்கு 121 வந்திருக்கு. மேபி ஒரு தப்பாக இருக்கலாம். ஒருவேளை இந்த சீக்வன்ஸ் எல்லாமே இதே மாதிரி இருந்துச்சு, அந்த க்யூப்லேருந்து -3 மைனஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மேபி இந்த நம்பர் தான் தவறான எண். இப்போ பாருங்களேன், 4 க்யூப் 64, 64 3 போனால் எவ்வளோப்பா? 61. 3 க்யூப் 27, 27 3 போனால் எவ்வளோ? 24. 2 க்யூப் 8, 8ல் 3 போனால் எவ்வளோ வரும்? 5 வர போகிறாரு. 1 க்யூப் எவ்வளோ வர போகிறாரு? 1 க்யூப் 1 தான். 1ல் 3 மைனஸ் பண்ணால் -2. ஓகேங்களா? அப்போ இதில் தவறான எண் யார்? 121 தான் தவறான எண். ஸோ நெக்ஸ்ட் ஒன். இப்போ இந்த கொஷின் பாருங்களேன். இதை பார்த்தோன்னே நமக்கு தெரியுது. 88, 99, 121, 132, 111. இப்போ பாருங்களேன், இது எனக்கு பெருசாலாம் எழுத தெரியாது. ஆனால் 8 × 11ன்னு எழுதுவோன்னா பார்த்தோன்னே சொல்லுவோம் இல்லையா? இது என்ன பண்ணுவேன்? 9 × 11ன்னு சொல்வேன். இது எனக்கு எப்படி இருக்குன்னு தெரில. 111 இருக்கார். ஆனால் இது என்ன சொல்வேன்? 11 × 11ன்னு சொல்வேன். இது எவ்வளோப்பா சொல்வேன்? 12 × 11. ஓகேங்களா? அப்போது இந்த இது எனக்கு எப்படி இருந்திருக்கணும்? ஆப்வியஸாக 10 × 11ன்னு இருந்திருக்கணும். ஏன்னா 8, 9, 10, 11, 12 இப்படி ஒரு சீக்வன்ஸாக இருக்கார். அப்போ 10 × 11 எவ்வளோ வரும்? 110 வந்திருக்கணும். ஆனால் எனக்கு வர்றது 111. அப்போ தவறான எண் எது? ஸோ ஆப்ஷன் பி தான் தவறான எண். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன். இப்போ இந்த கொஷின் பாருங்களேன். 27, 33, 41, 56 ஏதோ கொஞ்சம் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, கொஷினை தூக்கி தனியாக எழுதியாச்சு. இப்போ பாருங்கள், கிராஜுவல் தான். இப்போ 20னா எடுத்தோடனே 50ன்னு இல்லை, ஏதோ கொஞ்சம் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஏதாவது அடிஷன், ஏதோ ஒரு நம்பரை அடிஷன் பண்ணி, அதே மாதிரி ஏறுமுகமாக இருக்குது. நம்பர் எப்படி போயிட்டுருக்கு? ஸோ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இப்போ ஃபஸ்ட்டு எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு பாருங்கள். இதில் எவ்வளோப்பா? 6 வருவாங்களா? இதில் எவ்வளோப்பா? 7 + 1 8 வர போகிறாங்க. ஸோ இதில் எவ்வளோ வருவாங்க? 6ல் 1 போனால் 5, ஸோ 15 வராங்க டிஃப்ரென்ஸு. அடுத்து இங்கே எவ்வளோ போகிறார்? 4 + 3 எவ்வளோ வரும்? 7 வரும். அடுத்து 63ல் 77ல் 63 போனால் ஸோ 4, 1 14 வராங்க. ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் என்னன்னு பாருங்கள். இப்போது 6, 8ன்னு இருக்குது. நம்ம ஒரு சீக்வன்ஸ் 6, 8, 10, 12 அப்படி இருக்கலாம் இல்லையா? ஏன்னா இரட்டைப்படை எண் இல்லையா? இப்போ ஒருவேளை 6, 8, 10, 12 இங்கே 14 வந்துடுறாரு. இது கரெக்டாக தான் இருக்குது. இது ஃபஸ்ட்டு ரெண்டும் நம்ம யோசித்த மாதிரி பார்த்திங்கன்னா இது கரெக்டாக வராது. ஒரு வேளை இரட்டைப்படை எண்களாக ஏன் இருக்கக்கூடாதுன்னு நம்ம கெஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி வராங்க. ஆனால் இந்த இடத்துல எனக்கு 8 வந்திருக்கும். அடுத்து வந்து 10 வந்திருக்கணும். 10 வந்துச்சுன்னா இப்போ என்ன பண்ணியிருக்காங்க? ஸோ 33 + 8 எவ்வளோப்பா? ஸோ 41 அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ அதே மாதிரி 41 + 10 எவ்வளோ? ஏன்னா 10 தான் கரெக்டு. அவன் 15 தப்பாக கொடுத்துருக்கான், நம்ம கண்டுபிடிக்கிறோம் அந்த இடத்துல. அப்போ 41 + 10 எவ்வளோப்பா? இந்த இடத்துல 56க்கு பதிலாக 51 வந்திருக்கணும். வந்திருந்தால் நம்ம யோசித்த மாதிரி கரெக்டாக வரும். சரி, அடுத்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணும் இல்லையா? 51 + 12 நமக்கு எவ்வளோப்பா வருவார்? ஸோ 2 + 1 3, 5 + 1 6, 63 கரெக்டாக தான் வராரு. அடுத்து 63 + 14 எவ்வளோ வராரு? 77 கரெக்டாக தான் வராரு. அப்போ யார் இதில் தவறாக இருந்திருக்காங்க? 56 தவறாக இருந்திருக்காங்க. இவர் தவறாக இருந்த காரணத்தால் தான் இது 2 நம்பருக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் எப்படி வருது? 15, 7ன்னு வந்திருக்கு. அப்போ 56க்கு பதிலாக 51 இருந்தால் ஸோ 6, 8, 10, 12, 14ன்னு சொல்லிட்டு ஈவன் இரட்டைப்படை எண்களோட அந்த கூடுதலுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கும்? இரட்டைப்படை எண்களாக வந்திருக்கும் நமக்கு. ஸோ ஓகே, இதோட ஆப்ஷன் என்னப்பா? ஆப்ஷன் பி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன். இப்போ இந்த கொஷின் பாருங்கள். இப்போ இந்த கொஷினை பார்த்தோன்னே நமக்கு என்ன தெரியுதுன்னா, இதுவும் ஒரு கிராஜுவல் தான். 23, 28, 36, 47, 57 ஏதோ சம்திங் கிராஜுவல் தான். ரொம்ப டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆகலை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? டிஃப்ரென்ஸ் தான் பார்க்கணும். இப்போ இதுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கப்பா, எவ்வளோ வருதுப்பா? அதே மாதிரி ஏறுமுகமாக இருக்குது. எல்லாமே ப்ளஸ் பண்ணி எழுதி வச்சுருக்கான். அப்போ இதில் எவ்வளோ? 5 வருதா? அதுக்கப்புறம் பாருங்கள், இதில் ஒரு 2, இதில் ஒரு 6, 8 வருதா? அடுத்து 7, 6 போனால் 1, 4, 3 போனால் 1. அடுத்து இதோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ போகிறாரு? ஸோ 47னா இதில் ஒரு 3 இருப்பாங்க, அதில் ஒரு 12, 12 3 எவ்வளோப்பா? ஸோ 15 டிஃப்ரென்ஸு. அதுக்கப்புறம் பாருங்கள், 78, 8ல் 2 போனால் 6, 7, 6 போனால் 1 வராரு. அதுக்கப்புறம் இங்கே எவ்வளோப்பா? 98, 78 போச்சுன்னா 20 அப்படின்றவர் வராரு. ஓகே, ஃபைன். அடுத்து பாருங்கள், இதை பார்க்கறதுக்கு ஏதாவது ஒரு சீக்வன்ஸாக தெரியுதா? அப்படியெல்லாம் ஒன்றும் தெரில. இந்த நம்பரை பார்த்தாலும் ஒன்றும் பர்ஃபெக்ட் ஸ்கொயரு, பர்ஃபெக்ட் க்யூப் மாதிரி தெரில. இதை பார்த்தாலும் எதுவும் தெரில. ஓகேங்களா? அடுத்து இந்த மாதிரி கேசஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும்னா, அடுத்து உள்ள நம்பருக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்க்கணும். அதாவது ஐடியாவே இருக்காது. மேலே இருக்கிறத பார்த்தாலும் ஒரு ஐடியாவும் வராது, கீழே இருக்கிறத பார்த்தாலும் ஒரு ஐடியா வராது. அந்த கேசஸில் இந்த டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் எடுக்கணும். இப்போ இந்த டிஃப்ரென்ஸும் ஒரு ஏறுமுகமாக தான் இருக்காது, கரெக்டாக? அப்போ இதில் டிஃப்ரென்ஸுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் எவ்வளோப்பா? ப்ளஸ்ஸு 3 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே எவ்வளோ வருவார்? 8 + 3 தானே 11. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன், இங்கே +4 இருக்கார். இங்கே எவ்வளோப்பா? +1 வராரு. இங்கே எவ்வளோ வராரு? +4 வராரு. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டெல்லாம் வந்து +3 +3 போயிட்டு இருந்தார்.
மேபி இங்கேயும் +3 இருந்தாருன்னா அந்த சீக்வன்ஸ் கரெக்டாக தானே இருக்கும். அப்போ மேபி இங்கே தப்பாக நம்பர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? மேபி இருக்கார் இல்லையா? அப்போ நம்ம ஃபஸ்ட்டு அதை போய் செக் பண்ணி பார்க்குறோம். இப்போ பாருங்கள், ஒருவேளை எனக்கு +3 இருந்தது அப்படின்னா 11 + 3 எவ்வளோப்பா? 14 அப்படின்னு கிடச்சிருக்கும். கரெக்டாக? அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கேயும் +3 இருந்தது, இங்கேயும் +3 இருந்தது அப்படின்னா நம்ம சொல்கிறது கரெக்டாக வரும். அடுத்து 14 + 3 எவ்வளோ பவர் வரும்? இங்கே 17ன்ற டிஃப்ரென்ஸ் வந்திருக்கும். 17 + 3 பார்க்கும்போது 20 கரெக்டாக வராது. கரெக்டு தானே? அப்போ இந்த 2 நம்பர் தான் தப்பாக வராது. நல்லா பாருங்கள், கீழே இருக்கிற டிஃப்ரென்ஸ் இந்த மாதிரி வந்துட்டார். நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டெல்லாம் +3 தான் போகுது. அப்போ இதுக்கும் நம்ம +3 வச்சு போட்டு பார்ப்போம், கரெக்டாக வருதான்னு செக் பண்ணுறோம். 11 + 3 எவ்வளோ? 14ன்றது டிஃப்ரென்ஸ் கரெக்டு. 14 + 3 எவ்வளோ? 17ன்றது கரெக்டு. 17 + 3 எவ்வளோ? 20. அப்போ இந்த இடம் 20 வந்துட்டார். அப்போ தப்பு இங்கே தான். இப்போ அடுத்து அப்படியே கொஞ்சம் மேலே நம்பருக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தோம் பார்த்தீங்களா, அங்கே போயிடுங்க. இப்போ 40 இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? 36 + 11 ஆட் பண்ணி தானே 47ன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம இதை ஆட் பண்ணி தான் இவர் யாருன்னு சொல்லும். இது எவ்வளோ? இப்போ 47 + 14 எவ்வளோ போகிறோம்? 50. 61ன்னு வந்திருக்கணும். ஆனால் எனக்கு என்ன கிடச்சிருக்கு? 62. அடுத்து 61 + 17 ஆட் பண்ணுங்கள். ஸோ 70, 78 கரெக்டாக வராது. அதே மாதிரி 78 + 20 98ம் கரெக்டு. அப்போ யார் தான் இதில் தவறான எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 61 தவறான, அதாவது 61ன்னு வந்திருக்கணும், அதுக்கு பதிலாக 62 வருது. ஸோ ஆப்ஷன் டி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன். இப்போ இந்த கொஷின் பாருங்கள். இப்போ இந்த நம்பரை பார்க்குறோம். ஏதாவது இதில் பாருங்கள், ஸ்கொயரு க்யூப்க்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? 300, 200, 100, 50, 35, 20, 17 இருக்குது. ஏதோ ஏறுமுகமாக இன்க்ரீஸ் ஆகுதுன்னு மட்டும் எனக்கு தெரியுமே தவிர மற்றபடி என்னால் எதுவும் கெஸ் பண்ண முடியாது. இங்கே அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா டிஃப்ரென்ஸ், அவ்வளோதான். ஓகேங்களா? நமக்கு தெரிஞ்சது டிஃப்ரென்ஸ் எடுக்கிறது, அதை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருங்க. இங்கே என்னப்பா கிடைக்குது? +6 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே எவ்வளோ? 5ல் 3 போனால் 2, 3ல் 2 போனால் 1. அதுக்கப்புறம் இங்கே எவ்வளோ பவர் வரும்? 9ல் 5 போனால் 4. ஸோ 5ல் 3 போனால் 2. 6, 12, இந்த பக்கம் 24. பார்த்தோன்னே நம்மளால் கெஸ் பண்ண முடியுதா? இதை × 2 பண்ணால் 6 2 12, இதை × பண்ணால் 12 2 24. மேபி அடுத்து வர்றதுக்கும் அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு கெஸ் பண்ணணும், இந்த சீரீஸ் இப்படி இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் கெஸ் பண்ணணும். ஓகே ஃபைன்ஸ். இருந்தாலும் அடுத்த டிஃப்ரென்ஸ் எடுத்து பாருங்களேன். இது எவ்வளோ போகிறாரு? ஸோ 9ல் 9 போனால் 0, 10ல் 5 போனால் 5 வராரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள். ஸோ 13, இங்கே எவ்வளோ பாரு? 203ல் 109 போனால் எவ்வளோ வரும்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ 13ல் 9 போனால் எவ்வளோ வரும்? 4. 19ல் 10 போச்சுன்னா 9, 94ன்றது வராரு. அதுக்கப்புறம் இதுக்கு பாருங்கள், 5ல் 3 போனால் 2. ஸோ 9 அப்படியே வருவார். 3ல் 2 போனால் 1. ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துல எனக்கு அந்த சீக்வன்ஸ் வந்து கரெக்டாக வரல, நான் கெஸ் பண்ணுற மாதிரி வரல. அப்போ இதை × 2 போட்டால் எனக்கு இங்கே என்ன வந்திருக்கணும்? 48ன்னு வந்திருந்தா அப்படின்னா நம்ம சீக்வன்ஸுக்கு ஏற்ற மாதிரி வந்திருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இங்கே என்னப்பா வந்திருக்கணும்? 96ன்னு வந்திருக்கணும். ஓகேங்களா? ஏன்னா 48 × 2 எவ்வளோ? 96. அப்புறம் அடுத்த வேல்யூ எப்படி வந்திருக்குன்னு பாருங்களேன். 96 × 2 போனால் நமக்கு எவ்வளோ வரும்? ஸோ 6 2 12, மீதி 1, 9 2 18 1 19. அப்போ 192 கரெக்டாக தான் வராரு. ஓகேங்களா? அப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ரஃபாக ஒரு கால்குலேட் பண்ணி கடைசி வரைக்கும் அந்த சீரிஸ் கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணிக்கிறோம். கரெக்டாக தான் வராரு. 24 × 2 48, 48 × 2 96, 96 × 2 192. அப்போ அந்த கடைசி நம்பர் கரெக்டாக தான் வராரு. அப்போ தப்பு எங்கே நடந்திருக்காரு? இந்த ஏரியாவுக்குள்ளே தான் நடந்திருக்காரு. இப்போ வரும். இப்போ இங்கே பாருங்களேன், 35 + 24 எவ்வளோப்பா? 59. அப்போ 59 நான் என்ன சொல்கிறேன்? இது 50ன்றது தப்புன்றேன், 48 தான்ப்பா கரெக்டுன்றேன். அதை ஆட் பண்ணி பாருங்களேன். ஸோ 59 + 48 எவ்வளோ வரும்? ஸோ 9 + 1, 17க்கு 7, ரிமைனிங் 1, 5 4 9, 107ன்றது வந்திருக்கணும். கரெக்டாக? அது இந்த 59 கூட 48 நான் கூட்டினேன் அப்படின்னா 107 வந்திருக்கணும். ஆனால் எனக்கு என்ன வந்திருக்காரு? 109 வந்திருக்காரு. அவர் தானே தப்பு. அடுத்து இந்த 107 + 96 ஆட் பண்ணி பாருங்கள். 107 + 96, 6 12 1 13, மீதி 1, 19 1 எவ்வளோப்பா? ஸோ 20, 203 கரெக்டாக தான் வராரு. அடுத்து 203 + 192 எவ்வளோ வரும்? 3 2 5, 9, 2 + 1 3. அப்போ யார் தான் எனக்கு தவறு? 109 தான் தவறு. ஏன்னா 107ன்னு வந்தால் தான் நம்ம எடுத்தபடி சீக்வன்ஸ் கரெக்டாக வருவார். ஸோ இதுக்கு என்னப்பா? ஆப்ஷன் சி மிக சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். இந்த கொஷனுக்கு வந்துடுங்க. இப்போ பாருங்களேன், 237, 238, 236. அதாவது எப்படின்னா, ஒன்று இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அப்புறம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, திரும்ப குறைஞ்சிருக்கு. அப்புறம் இது ஏதோ ஒரு ஜஸ்ட் டிஃப்ரென்ஸோ இல்லை ஏதோ அடிஷனோ சப்ராக்ஷன் ஏதோ அந்த மாதிரி தான் இருக்காருன்னு மட்டும் தெரியுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இங்கே எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? +1 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இங்கே எவ்வளோப்பா? 38, இங்கே 36. அப்போ 2 மைனஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே என்னப்பா? 36 39, 3 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே எவ்வளோப்பா? 39 35, 4 மைனஸ் பண்ணியிருக்காங்க.
இப்போ எனக்கு என்ன வரும் 1 2 3 4னா இங்கே +5 ஆட் பண்ணியிருக்கணும். இப்போ 235 + 5 எவ்வளோப்பா 240ன்னு வந்திருக்கணும். ஆனால் எனக்கு என்ன வந்திருக்காரு 241. அப்போ இது தவறு. ஸோ அதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 240. அவன் நம்மளை என்ன கேட்குறான், தவறான எண்ணை கண்டுபிடி. அப்போ 241ன்றது தப்பு. ஸோ ஆப்ஷன் டி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். இப்போ இந்த கொஷின் பாருங்கள். இப்போ இந்த நம்பரை பார்க்குறோம்ப்பா. இந்த நம்பரை பார்க்கும்போது இதே ஏதோ பாருங்களேன், இப்போ இங்கேருந்து குறைஞ்சிக்கிட்டே போகிறாரு. குறைஞ்சிக்கிட்டே போய்ட்டு இங்கே பாருங்கள் 40 80ன்னு ஏதோ குறையுது. ஓகேங்களா, நமக்கு ஆனால் ஏதோ வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா, எப்படி இருக்காரு, டிக்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்காரு. சரி, ஃபஸ்ட்டு நமக்கு எதுவும் ஐடியா இல்லைனா இது பார்த்தா 6 ஸ்கொயர் மாதிரி தெரியுறாரு. ரிமைனிங் ஏதாவது பார்த்தா அப்படி கெஸ் பண்ண முடியுதா? ஒன்றும் இல்லை. பர்ஃபெக்ட் ஸ்கொயராக க்யூபாக நமக்கு எதுவுமே தெரியல. ஜஸ்ட் டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் எடுப்போம், அப்புறம் நமக்கு அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். 1ல் 1 போனால் எவ்வளோப்பா 0. ஸோ 11ல் 9 போனால் 2. இதில் என்ன பண்ணியிருக்காங்க 20 மைனஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்து இந்த பக்கம் வரும். ஸோ 91ல் 66 போனால் 11ல் 6 போனால் எவ்வளோப்பா? ஸோ 5. 8ல் 6 போனால் 2. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க 25 மைனஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ -20 -25 -30 -35 அப்படி போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது தானே? இருக்குது. ஓகேங்களா, இருந்தாலும் அடுத்த டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்ப்போம். ஸோ 66ல் 36 போனால் எவ்வளோ வருவார்? -30 தானே. 6ல் 6 போனால் 0, 6ல் 3 போனால் 3. அடுத்து அப்போ நம்ம கெஸ் பண்ணுற மாதிரி வராரா? அப்போ இங்கே எனக்கு எப்படி வந்திருக்கணும் -35. அதே தானே 36ல் 1 போனால் 35 தானே. அப்போ 35 மைனஸ் பண்ணி தான் வச்சுருக்கான். அப்போது இந்த சீக்வன்ஸ் ஃபுல்லாகவே அடுத்து பாருங்களேன் 1 வராரு. 1லேருந்து நான் அடுத்து என்னத்தை மைனஸ் பண்ணோம்? ஸோ 1 -40. அப்போ எனக்கு என்ன வந்திருக்கணும் -39. இப்போ 36 -35 அப்போ தான் 1 வராரு. அதே மாதிரி 1 -40 அப்போ எனக்கு என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா -39 வந்திருக்கணும். ஆனால் அவன் என்ன பண்ணியிருக்கான் -40ன்னு போட்டிருக்கான். மேபி இவர் தப்பாக இருக்கலாம்னு நான் கெஸ் பண்ணுறேன். இருந்தாலும் அடுத்த நம்பரையும் நம்ம வெரிஃபை பண்ணி தான் சொல்லணும். நான் என்ன சொல்கிறேன், இதில் சரியான ஆன்சர் 39 தான்ப்பா வந்திருக்கணும்னு சொல்கிறேன். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் -45 பண்ணியிருப்போம். கரெக்டாக. அப்போ இந்த -39 இதுலேருந்து -45 இதுலேருந்து -39 அதுலேருந்து -45 நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ வரும்? ஸோ 9 + 1 14, ரிமைனிங் 1 84 வராரு. அப்போது எது தான் இதில் தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த -40ன்னு கொடுத்தது தான் தவறான எண். ஏன்னா -39 வரணும். நம்ம -39ன்னு எடுத்தோம் அப்படின்னா நம்ம எடுத்த சீக்வன்ஸ் படி -20 -25 -30 -35 -40 -45ன்னு போட்டோம் அப்படின்னா அந்த கடைசி நம்பர் -84 வராரு. அப்போ இதுக்கான சரியான ஆன்சர் என்னப்பா? ஸோ -40 இவர் தான் தவறான எண். ஆப்ஷன் டி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். இப்போ பாருங்களேன், மோஸ்ட் ஆஃப் த கொஷினுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்மளால் முக்கால்வாசி சம்முக்கு போட்டுற முடியுது. ஒரு சில கொஷின்ஸுக்கு அந்த ஸ்கொயரு, ஒரு சில கொஷின்ஸ்க்கு க்யூபு, அவ்வளோதான். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ்க்கு நம்மளால் போட முடியுது. அது இன்க்ரீஸோ டிக்ரீஸோன்னு வருதுன்னா நீங்கள் ஜஸ்ட் இதை ஃபஸ்ட்டு கெஸ் பண்ணி பாருங்கள், டிஃப்ரென்ஸ் எடுத்து பாருங்கள், அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல பாருங்களாம்ப்பா, கொஷினை தூக்கி தனியாக எழுதுவோம். இப்போ இந்த கொஷினை தூக்கி எழுதிட்டோம். நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் என்ன நடந்திருக்குன்னு பாருங்களேன். ஏதோ ஒரு வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. அது எனக்கு என்னன்னு தெரியல. நான் என்ன சொல்லியிருக்கேன், மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் நீங்கள் டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துரும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். ஒரு சில கொஷின் ஸ்கொயரு க்யூப்னால் நம்ம பார்த்த உடனே கண்டுபிடிப்போம். ஒரு சிலது எனக்கு தெரியல அப்படின்னா ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் எடுத்துருங்க. கண்ணை முடிச்சு டிஃப்ரென்ஸ் எடுத்துருங்க. இங்கே என்னப்பா 7ல் 1 போனால் 6. ஸோ அங்கே நீங்கள் எவ்வளோ வரும்? 14ல் 8 போனால் நமக்கு எவ்வளோ வரும்? 6 கிடைப்பார். அடுத்து இங்கே பாருங்கள் 11ல் 4 போனால் எவ்வளோப்பா? ஸோ 7 வருமா? அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே 7 இருக்கும். 7ல் 2 போனால் 5. அப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு -66, அப்புறம் -57. அடுத்து இங்கே வந்துடும். ஸோ 4ல் 2 போனால் 2, 22ல் 18 போனால் எவ்வளோ வரும்? ஸோ 4 தான் வரப்போகிறார். அப்போ -42. அடுத்து இங்கே பாருங்கள் 12ல் 9 போனால் எவ்வளோப்பா வருவார்? 3 வருவாரா? அகெயின் இங்கே 17ல் 14 போனால் அகெயின் 3 தான் வரப்போகிறார். அப்போ -33. அடுத்து இங்கே பாருங்களேன் 9ல் 7 போனால் 2, அகெயின் 14ல் 12 போச்சுன்னா 2, அப்போ -22. அடுத்து இங்கே பாருங்கள் 7ல் 6 போனால் 1, 12ல் 11 போச்சுன்னா 1 தான் வரப்போகிறார். ஓகேங்களா, அப்போது நமக்கு இவங்கெல்லாம் பார்க்கும்போது தெரியுது -33 -22 -11 -66. அதாவது 6 × 11 மைனஸ் பண்ணுறாங்க. இங்கே என்னப்பா 3 × 11 மைனஸ் பண்ணுறாங்க, 2 × 11 மைனஸ் பண்ணுறாங்க, 1 × 11 மைனஸ் பண்ணுறாங்க. அப்போ எனக்கு இந்த இடம் எப்படி இருந்திருக்கலாம்? அந்த சீக்வன்ஸு 5 × 11 -55 மைனஸ் பண்ணியிருக்கலாம். இங்கே என்ன பண்ணியிருக்கலாம்? ஸோ 4 × 11 இப்படி பண்ணியிருந்தாங்கன்னா இது ஒரு சீக்வன்ஸாக இருக்கும். அந்த சீக்வன்ஸில் இவர் மட்டும் வேறுபட்டுருக்காங்க, தப்புன்னு நம்மளால் சொல்ல முடியும். அப்போ என்ன பண்ணியிருக்கான்? -57 பண்ணியிருக்கான். நான் என்ன சொல்கிறேன், 57 பண்ணாதீங்க, நீங்கள் 55 பண்ணுங்கள், உங்களுக்கு கரெக்டாக வருன்ற மாதிரி நம்மளாக ஒரு சீக்வன்ஸ் எடுத்துக்கிறோம்.
இதில் 55 போனால் எவ்வளோ வரும்? 11 5 போனால் ஸோ 6 வருவார், 7 5 போனால் 2, அகைன் இந்த 2. அப்போ 224ன்றதை நான் தப்புன்னு சொல்லிட்டு 226 வரலாம்னு சொல்கிறேன். இருந்தாலும் அடுத்து செக் பண்ணி பார்ப்போம். இங்கே என்ன வந்திருக்கணும்? 226ன்னு இருந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து நம்ம 44 மைனஸ் பண்ணால் எனக்கு 182 வரணும். வந்தால் நான் எடுத்த சீக்வன்ஸ் கரெக்டு. 6 4 போனால் எவ்வளோ? இப்போ 2. ஸோ இங்கே 12 4 போனால் 8, அந்த 1 அப்படியே கீழே இறங்கும். கரெக்டாக வராரா? 182 கரெக்டாக தானே வராரு. அப்போ யார் இந்த இடத்துல தப்பு? 224 தான் தப்பு. ஏன்னா அந்த இடத்துல ஸோ 226 வந்திருக்கணும். அப்போ சரியான ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மிக சரியான ஆன்சர். ஃபஸ்ட்டு நமக்கு தெரிய வேண்டியது கண்ணை மூடிட்டு டிஃப்ரென்ஸ் எடுத்துருங்க. ஒரு சிலது ஸ்கொயர் க்யூபாக தெரியும், அதை அப்படி வந்து அப்ரோச் பண்ணுங்கள். வேறு எதுவும் எனக்கு கணக்கே தெரியல, நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் எடுத்திங்கனாலே தெரிஞ்சிருக்கும். அது மேபி 11ஓட மல்டிப்புளாக இருக்கா, இல்லை 2ஆல் பெருக்கிட்டு போகிறாங்களா, இல்லை 2ஆல் வகுக்கிறாங்களா, இல்லை என்னவாவது அவங்க பண்ணுறத நம்ம அடுத்து கண்டுபிடிக்கலாம். இல்லை எனக்கு அப்படியும் கண்டுபிடிக்க முடியலனா இந்த டிஃப்ரென்ஸுக்கு இன்னொரு டிஃப்ரென்ஸை போய் கண்டுபிடிச்சிருங்க. ஓகேங்களா? டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். அடுத்த கொஷின் போயிடலாம். இப்போ இந்த கொஷின் பாருங்கள், இதை தூக்கி தனியாக எழுதிக்கலாமா? இப்போ இந்த கொஷின் பாருங்களேன், இது ஏதோ ஒரு சீக்வன்ஸில் இருக்குப்பா. இதை நான் என்ன பண்ண போகிறேன்? எது ஆனால் டிக்ரீஸ் ஆகிட்டுருக்கு. என்ன ஆகிட்டுருக்கு? ஸோ வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. எனக்கு எதுவுமே தெரியாது. நான் என்ன சொல்லியிருக்கேன்? டிஃப்ரென்ஸ் இருங்க, பார்க்கறதுக்கு ஸ்கொயரு க்யூப்க்கு ரெலவெண்ட்டாக இருக்கான்னு பாருங்கள். அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரில. அப்போ உடனே டிஃப்ரென்ஸ் தான் கண்ண முன்னாடி. 7 5 போனால் எவ்வளோப்பா? 2. அந்த 9 அப்படியே வருவார். 5 4 போனால் 1. அதுக்கப்புறம் பாருங்கள், இதில் எவ்வளோ வரும்? ஸோ 15 9 போனால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 6 கிடைக்கும். 39 30 போனால் 9. அப்போ 192 96ன்னு கிடைக்குது. நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே செக் பண்ண வேண்டியது இப்போ ஒரு 2 நம்பர் கண்டுபிடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், இதோட மல்டிப்புளில் டிவிஷனில் இருக்கா. ஏன்னா கிராஜுவலாக இந்த இடத்துல 192 96ன்னு கிடைக்குது. ஏதோ டக்குன்னு குறையுதில்ல வேல்யூ. அப்போ ஏதோ டிக்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்குன்னு எனக்கு தெரியாது. அப்போ இதோட பெருக்கல்ல வருதான்னு பாருங்கள். 192 நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2ஆல் வகுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 9 2 18, 6 2 12, 96 வருமா? மேபி 2ஆல் வகுத்த மாதிரி இருக்குது. இருந்தாலும் நம்ம இதோட முடிவு பண்ணுறக்கூடாது, அடுத்த போய் செக் பண்ணணும். இங்கே என்ன வரும்? 9 5 போனால் 4. அங்கே நீங்கள் எவ்வளோப்பா? 30 26 போனால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? ஸோ 4 தான் கிடைக்கிறாரு. அடுத்து இந்த சீரீஸ்க்கு வந்துடுங்க. ஸோ இங்கே எவ்வளோ வருவார்? 15 7 போனால் 8, 5 3 போனால் 2. ஓகேங்களா? அடுத்து இந்த சீரீஸ்க்கு வரும். ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் பாதி மாதிரிலாம் ஒன்றும் தெரியல. இருந்தாலும் செக் பண்ணி பார்ப்போம். 7 5 போனால் 2, 3 2 போனால் எவ்வளோப்பா? 1. அடுத்து இங்கே பாருங்கள், 225 19 6. ஓகேங்களா? அப்போது இந்த இடத்த எனக்கு பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னா இது மேபி இதோட பாதி. ஓகேங்களா? டிவிஷன் 2க்கு சரியாக வராது. இது பார்த்திங்கன்னா வரல, இதுவும் பார்த்திங்கன்னா வரல. ஆனால் வந்து இது இதில் பாதியாக வராது. இப்போ இது இதில் பாதியாக வராது. அப்போ மேபி டிவிஷன் 2வாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். அப்போ 96 × 2 போட்டால் நமக்கு எவ்வளோ வரும்? சரியான ஆன்சராக 48 வந்திருக்கணும். ஆனால் எனக்கு இங்கே என்ன வருது? 44 தான் வருது. ஓகேங்களா? இப்போ 48 வந்திருந்தா அப்படின்னா இப்போ 309 வரைக்கும் கரெக்டு. அதுக்கப்புறம் பாருங்கள், ஸோ நம்ம சொல்கிறோம் ஒரு வேளை இப்படி இருந்திருந்தால் எனக்கு அடுத்தடுத்த சீக்வன்ஸ் கரெக்டாக வருதான்னு கிராஸ் வெரிஃபை பண்ண போகிறோம். அப்போ 309 + 48 நமக்கு எவ்வளோ போகிறோம்? ஸோ 9 + 1 10 17. அப்போது 5 357ன்னு வந்திருக்கணும். கரெக்டாக? சாரி, டிக்ரீஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இதில் என்ன பண்ணுறாங்க? டிக்ரீஸ் பண்ணுறாங்க. நான் ஆட் பண்ணி வச்சிட்டேன். சாரி, மைனஸ் பண்ணுங்கள். 9 8 போனால் எவ்வளோ வரும்? 1 வருவார். 10 4 போனால் 6 வருவார். ஸோ அந்த 2 அப்படியே வருவார். அப்போ 261ன்னு வந்திருக்கணும். ஆனால் எனக்கு என்ன வந்திருக்கு? 265 வந்திருக்கு. ஸோ மேபி ஒரு தப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு கெஸ் பண்ணுறேன். அடுத்து இங்கே 48னா அதை டிவைட் பை 2 போட்டால் நமக்கு என்ன வரும்? இங்கே 24ன்னு வரணும். ஆனால் எனக்கு என்ன வந்திருக்கு? 28. அப்போ விட்டுருங்க, 24ன்னு வச்சு ஆட் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போது ஆட் இல்லை, மைனஸ். எல்லாமே வந்து டிக்ரீஸ் தானே பண்ணிகிட்ருக்கோம். இப்போ 261ல் 24 போனால் நமக்கு எவ்வளோ வரும்? ஸோ 11 4 போனால் 7, 5 2 போனால் 3, 237. அப்போ இது கரெக்டாக தான் வராது. அடுத்து பாருங்கள், 237ல் 12 போனால் 7 2 போனால் 5, 3 1 போனால் 2, 2 அப்படியே வராது. அப்போ எல்லாமே கரெக்டாக வராது. இப்போ பாருங்கள், ஒரு நம்பரில் இருக்குது பாதியாக இருக்குது. இப்போ அடுத்து இதில் பாதியாக இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம கெஸ் பண்ணுறோம். கெஸ் பண்ணும்போது இந்த இடம் வந்து தவறாக வராது. இங்கே டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது வேறு வராங்க. இங்கே 96 இருக்குன்னா இங்கே 48 வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு நம்ம கெஸ் பண்ணுறோம். அப்போ 309லேருந்து 48 போனால் 261. அகைன் 261 தான் சரியான ஆன்சர். இப்போ சரியாக வச்சு போட்டோம் அப்படின்னா அடுத்து இங்கே வந்து 24 வரும். அப்போ 261லேருந்து 24 போச்சு அப்படின்னா 237 அப்படின்றது தான் கரெக்டு. இப்போ பாருங்களேன், எனக்கு யார் தப்பாக இருக்காங்க? 261 இருக்க வேண்டிய இடத்துல 265 யார்?
ஆப்ஷன் சி தான் 265 தான் தப்பாக இருக்காரு. அப்போ கொடுத்துருக்க ஆன்சரில் ஆப்ஷன் சி அப்படின்றது இன்கரெக்டு. அப்போ நமக்கு ஒரு சீரீஸ் கொடுத்தான் அப்படின்னா எனக்கு எதுவுமே தெரியல, டிஃப்ரென்ஸை ஃபஸ்ட்டு எடுத்து பார்த்துருங்க. அதே மாதிரி இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் ஸ்கொயரு க்யூப் பாருங்கள். இப்போ பாருங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி தெரிஞ்சுச்சு, இதில் பாதியாக இருக்குது, இந்த மாதிரி பாதியா இல்லை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிராஸ்டிக்காக இப்போ 192 எங்கே இருக்குது, 6 எங்கே இருக்குது. அப்போ இந்த மாதிரி டிராஸ்டிக்காக குறைஞ்சிட்டு வந்துச்சுன்னா நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டே ஏதோ ஒரு நம்பரால் வகுத்துருப்பாங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ இதே சீரிஸ் அப்படி ரிவர்ஸில் வச்சு பாருங்களேன், 6, 12, 24 இப்படி இருக்காரு அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க டிராஸ்டிக்காக. அப்போ ஏதோ ஒரு நம்பரால் பெருக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இவ்வளோதான்ப்பா. நீங்கள் அந்த நம்பர் சீரீஸில் ராங் நம்பர் சீரீஸ் யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த கான்செப்ட் தெரிஞ்சு நீங்கள் ஜஸ்ட் கொஷினை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஷின். ஸோ அவ்வளோதான் கொஷின்ஸு. இப்போது இந்த டெலகிராம் குரூப்பில் நான் கிளாஸில் என்ன நடத்துகிறோன்னு அதை நான் போஸ்ட் பண்ணுறேன். அதை நீங்கள் எடுத்து சாஃப்ட் காப்பியை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காக ஷேர் பண்ணுங்கப்பா. அதே மாதிரி அடுத்து என்ன கிளாஸ் வேணும், உங்களுக்கு எதாவது யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு எதாவது தேவை அப்படின்னா ஸோ கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அதை கிளாஸ் எடுக்கிறேன். ப்ளஸ் இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நான் அடுத்தடுத்த கிளாஸ்லாம் எடுக்கிறதுக்கு. தேங்க்யூப்பா.